ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பிசிக்கு ஒரு ஆர்ஜிபி ஃபேன் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஃபேனை வந்துட்டு நான் அப்படியே அன்பேக்கிங் பண்ணி பார்க்கலாம். அதான் இன்னைக்கு வீடியோ. பார்த்தோன்னா நான் 550க்கு ஒரு ஃபேன் ஆர்டர் பண்ணேன். அதில் என்ன இருக்குன்னா பில்லு இருக்குது. பில்லில் பார்த்தீங்கன்னா 549 போட்டிருக்கு. ஸோ இதுதான் ஃபேனு. ஏஎன்டி ஈஸ்போர்ட்ஸ் சூப்பர் ஃப்ளோ 120 ஆட்டோ ஆர்ஜிபி அப்படிங்கிறது தான் இதோடைய ஃபேன். இது என்ன போட்டிருக்குன்னா டூவல் சைடட் ஆர்ஜிபி ரிங் இலிமினேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. 2 சைடு வந்து ஆர்ஜிபி ரிங் இருக்கான். ஸோ 120 mm ஃபேன். இது கவர் கொஞ்சம் கர்ம கொடூரமாக தான் வந்திருக்கு. வரும்போதே பார்த்தீங்கன்னா பிஞ்சு வந்திருக்கு. பட் ஓகே, ஃபேன் நல்லா இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஸோ ஃபேனை பார்ப்போம். ஸோ அதான் ஃபேனு. ஃபேன் வந்து ஆர்ஜிபி வெர்ஷன் 2 இருக்குது. இதில் வந்து 3 ஃபேன் வச்சுருக்கு. அதுக்கு வந்து கண்ட்ரோலரோட இருக்குது. பட் இது வந்து சிங்கிள் தான். ஸோ வேறு எதுவும் இருக்கா? வேறு எதுவும் ஒன்று உள்ளே இருக்குது. ஓகே, ஸ்போர்ட்ஸ் ஏஎன்டி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு கார்டு ஒன்று இருக்குது. ஏதோ வெல்கம் நோட்டீஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஸ்க்ரூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரித்து பார்த்துருவோம். ஸ்க்ரூ 4 இது இருக்குது. வாவ், ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் வாங்கினேன், அதுக்கு வந்து ஸ்க்ரூவே இல்லை. அது பரவாயில்ல. ஸோ அதுக்கு கனெக்டர் எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த மோலக்ஸ் கனெக்டர் தான் கொடுத்துருக்குது. அதுவும் இந்த ஒயிட்டை மாட்டி தான் மாட்டணும்னு போட்டிருக்கு. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங் போட்டிருக்கு. ப்ளீஸ் டூ நாட் கனெக்ட் பிளாக் கனெக்டர் டைரக்ட்லி வித்தின் த பவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கு. அதுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அடுத்து இன்னொரு ஃபேன் கனெக்ட் பண்ணணும்னா வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃபேன். பவர் இது 2 பக்கம் இங்கே வந்து ரிங்கை கொடுத்துருக்கு இல்லையா? இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. ஸோ டூவல் சைடுமே வந்து லைட் எரியுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.